சாந்தகுமாரி அம்மா அவர்கள் திருக்குறள் மீது அதிக ஈடுபாடு கொண்டு மாணவர்கள் ஐயா சுரேஷ் ஐயா எனக்கு கோவஸ் கொடுத்தீங்கன்னா நான் மீட் போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய கோவஸ் எடுத்துட்டீங்க, அதனால் எல்லாருமே திறந்து வச்சுட்டாங்க. எனக்கு கோவஸ் கொடுங்க ஐயா. நிறைய பேர் ஜோதி நிறைய பேர் திறந்து வச்சுருக்கீங்க. உங்களுடைய மீட்டை மீட் போடுமா. அந்த குழந்தைங்களோட அம்மா யாரும் எடுக்காதீங்க. இப்போ சாந்தகுமாரி அம்மா அவர்கள் மாணவர்கள் சிந்தனையில் வல்வோம் என்கிற ஒரு நூலை சிறப்பான முறையிலே படைத்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக ஒரு 32 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை செய்து ஓய்வு பெற்றவர். இப்போதும் ஓய்வு இல்லாமல் தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிற அம்மா அவர்களை வருக வருக நான் வரவேற்று வாருங்கள் அம்மா, வாழ்த்துறை வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்குது, சரியா கேட்குது. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார் என்பது வள்ளுவன் வாக்கு. விடியலில் விழிப்பு வெற்றிக்கு திறவுகோல். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்பது ஔவை வாக்கு. ஏன் ஔவையை இங்க சொல்றேன்னு சொன்னா, ஔவை இல்லைன்னு சொன்னா திருவள்ளுவரையே இந்த உலகத்து யாருக்கும் தெரிஞ்ச முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் அத 14 கீழ்கணக்கு நூல்ல சேர்க்கறதுக்கே படாத பாடுபட்டு நிற்கிறார் வள்ளுவர். ஔவை அவ்வளவு திறம்பட ஏழ்கடலை சிறுகு திரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக இப்ப அதை விட பெரிய காரியத்தை காமராசர் ஐயா பண்ணியிருக்கார். 1200 நாட்கள் தொடர்ந்து திருக்குறள் பணி என்பது, நாங்க கூட 1995 இருந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு பள்ளிக்கு விசிட் பண்ணுவோம், திருக்குறள் போட்டி நடத்துவோம், திருக்குறள் புத்தகத்தை பரிசா கொடுத்துட்டு நாங்களும் திருக்குறள் பணி பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த தொடர் முற்றுதல் என்பது உண்மையில அரிய பணி. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இது திருக்குறள்னு யார் சொல்ல வச்சதுன்னு சொன்னா ஔவைதான் சொன்னான். முதல்ல அதுக்கு முப்பால் தான் பேர் இருந்தது. 4 வருஷமா, அதுவும் காலையில என்னையே சொன்னாரு. நான் 6:30 மணிக்கு தான் வந்திருக்கிறேன், மன்னிக்கணும். அதாவது உலகமெங்கும் உள்ளவர்களை நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிறைய இணைய வழி மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு இதனுடைய சிறப்பை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதுவும் இதுல இருக்கிற அமைப்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ல குழந்தையா இருந்தா கூட வள்ளுவனை மாதிரி நம்ம வள்ளுவனெல்லாம் பார்க்கல. இப்போ வள்ளுவரா நம்ம யாரெல்லாம் பார்க்கலாம்னா, இதுல இருக்கிற பிரம்மநாயகத்தை பார்க்கலாம், காமராசர் ஐயாவை பார்க்கலாம், குழந்தை ராமசாமியை பார்க்கலாம். அவ்வளவு எல்லாரும் நாலேஜோடையவங்க. அந்த வாய்ப்பை உங்களோட, அதாவது வாழ்கின்ற தலைமுறைக்கு வாழ்ந்தவர்கள் பாடம், வருகின்ற தலைமுறைக்கு வாழ்கின்றவர்கள் பாடமாக இருக்கணும்ன்றது வள்ளுவனுடைய கூற்று. அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறது, சரிவர செய்துட்டு இருக்கிறது இந்த அமைப்பு. இந்த அமைப்புக்கு என்னுடைய பாராட்டு. இளமை என்றும் முதுமை என்றும் மழலை என்றும் பாராமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவரவர் உள்ளங்களில் இந்த திருக்குறளை கொண்டு சேர்க்கும் உங்கள் பணிக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து இந்த பணி சிறப்பாக நடைபெறவும் உங்களோடு பயணிக்கவும் விரும்பும் சாந்தகுமாரி எத்திராசன், சென்னையிலிருந்து. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா.